வணக்கம் மக்களே. நிதா ஃபார்ம் இந்தியா சேனல்லேருந்து இன்றைய டொமேட்டோ பிளான்ட்டை பற்றி நம்ம பார்ப்போம். தக்காளி விவசாயம் பற்றி பார்ப்போம். ஏன்னா நான் இப்போது புதுசாக விவசாயம் நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஒரு நீண்ட நாள் ஆலோசனைக்கு பிறகு நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இதில் நிறையா கமெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா நண்பர்களுக்கு சந்தேகம் இருக்குது. அது எல்லா பற்றி நம்ம இந்த வீடியோவில் பதிவு பண்ணுறோம். ப்ளஸ் ஒரு ஏக்கருக்கு 15 லட்சம் நம்மளால் சம்பாதிக்க முடியுமா முடியாதா அப்படிங்கிறது சந்தேகம் இருக்குது. நிச்சயமாக அது சந்தேகம் இருக்கிறது இயற்கையானது தான். அதை தப்புன்னு சொல்ல முடியாது. அதை பற்றியும் ஒரு முழு தகவலோடு நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் ரொம்ப வேகமாக சுருக்கமாக சொல்லிடுறேன் பாருங்கள். ஒரு ஏக்கர் பார்த்திங்கன்னா நீங்கள் தக்காளி பிளான்ட் நட போகிறோம் அப்படின்னீங்கன்னா அதுக்கு நமக்கு ஒரு 8000 பிளான்ட் நம்ம நடலாம் 2 அடி இடைவெளியில் வச்சு. இது நட போடுறவங்களுடைய சௌகரியம் பொறுத்து தான் எல்லாமே. மேட்டுப்பாத்தி போடணும். மேட்டுப்பாத்தியில் பார்த்திங்கன்னா மல்ச்சிங் ஷீட் போடணும். மல்ச்சிங் ஷீட் நடுவில் பார்த்திங்கன்னா ட்ரிப்ரிகேஷன் இடணும். ட்ரிப்ரிகேஷன் ஒரு பார்க்கும் இடையில் பார்த்திங்கன்னா மூங்கில் கழி நடணும். அதுக்கு மேலே ஸ்ட்ரிங்கு கம்பி ஒயர் மேலே போடணும். அதுக்கப்புறம் சணல் வச்சு செடிங்களை நேராக மேலே கொண்டு போகணும். ஒரு செடி 8லேருந்து 10 அடி வரைக்கும் நம்ம மேலே கொண்டு போக முடியும் நம்மளால். இது யாரோ சொல்லியோ பார்த்தோ எல்லாம் கிடையாது. நான் ப்ராக்டிக்கலாக என் லைஃப்பில் அனுபவிச்சு ஒரு செடிக்கு 15லேருந்து 20 கிலோ அறுவடை பண்ணி நான் அதுக்கப்புறம் தெளிஞ்சு தான் நான் விவசாயம் லார்ஜ் ஸ்கேலில் நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஒரு பிளான்ட் பார்த்திங்கன்னா இப்போ நாங்கள் இந்த பிளான்ட் இங்கே வாங்கினோம். நம்ம தோட்டத்துக்கு பக்கத்தில் இருக்குது நர்சரி. ஒரு பிளான்ட் 50 காசுன்னு சொல்லி வாங்கினேன். ஒரு பிளான்ட்டு அந்த பிளான்ட்டோட வெரைட்டி சாரதி. அவங்க நமக்கு அஷ்யூர் பண்ணது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க அஷ்யூர் பண்ணது 10 கிலோ மேக்ஸிமம் நமக்கு அஷ்யூர் பண்ணாங்க. ஒரு செடிக்கு 10 கிலோ வரும்னு சொல்லிட்டு. அதுக்கு மேலே அவங்க சொன்ன கண்டிஷன் என்னன்னு சொன்னாங்கன்னா, நர்சரியில் ஒருவேளை நீங்கள் செடியை நல்லா பராமரிப்பு பண்ணுறீங்க, அளவுக்கு அதிகமாக ரொம்ப கவனிப்போடு இருக்குதுன்னா 20 கிலோ யூ வில் பி அச்சீவ்டு ஃபார் 20 கேஜின்னு சொன்னாங்க. இது எல்லாமே கண்டிஷன் அப்ளை பண்ணி தான் சொல்கிறாங்க. ஏன்னா நம்ம சும்மா எடுத்துகிட்டு நட்டுட்டோம் அது வந்துடும் அப்படின்னு சொன்னால் எவ்வளோ வருது அவ்வளோ தான் வரும். நான் என் பிளான்ட்டை ஒரு வாரத்தில் 2 தடவை ஆட்டு எருவு போடுறேன். 2 கைப்பிடி பிடிச்சி ஆட்டு எருவு போடுறேன். அது போக பார்த்தீங்கன்னா நீங்கள் செயற்கை முறையில் பண்ணணுன்னா ஜிப்ராலிக் போடணும், போரான் போடணும், கால்சியம் நைட்ரேட் போடணும், பொட்டாசியம் சோனேட்டு போடணும், ஃபேக்டாம்பஸ் போடணும். இது எல்லாமே நீங்கள் போடணும். இதெல்லாம் போடாமல் அப்படியே வந்துடாது. ஹியூமிக் ஆசிட் போடணும், அமினோ ஆசிட், ஃபல்விக்கு, சீவீடு, இதெல்லாம் நிறையா இருக்குது அதுக்குள்ளே. நம்ம நண்பர்கள் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, ஒரு செடி கொண்டு நட்டுட்டோம்னா அப்படியே 20 கிலோ வந்துடும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் அது முற்றிலும் தவறு. அந்த மாதிரி வர்றதுக்கான ஒரு சூழல் இன்றைக்கி அப்படி கிடையாது. இன்னிலிருந்து ஒரு 30-20 வருடங்களுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நம்முடைய இயற்கையாகவே அட்மாஸ்பியர் நமக்கு அந்த மாதிரி இயற்கையாகவே உகந்ததாக இருந்தது. ஒரு செடி வளர்வதற்கான ஒரு தகவலாக இருந்தது. ஆனால் இன்றைக்கி அப்படி கிடையாது. இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஏர் பொல்யூஷன், அதுக்கப்புறம் ஸ்மோக் பொல்யூஷன், வாட்டர் பொல்யூஷன் சொல்லிட்டு உலகமே பார்த்திங்கன்னா ஒரு பொல்யூஷன் உலகமாக மாறிட்டு இருக்கும்போது ஒரு செடி வளர்றதுக்கு தகுந்த ஒரு நார்மலாக இருக்கிற அந்த காற்றுலையோ மண்ணில் இருக்கிற கார்பனாக சரி, இல்லை காற்றில் இருக்கிற நைட்ரஜன் சரி பார்த்திங்கன்னா ஒரு செடி வளர்வதற்கு தகுந்த மாதிரி இல்லைங்க. நம்ம இதுதான் நம்ம திருப்பி நம்ம விவசாய பெருமக்களுக்கும் சரி, என்னோடய நண்பர்கள், என்னுடைய சப்ஸ்கிரைபருக்கு நான் சொல்ல வேண்டியது என்னன்னு கேட்டிங்கன்னா இதுதான். ஏன் நான் இந்த சேனல் நான் ஓப்பன் பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னாங்க, இதுக்கு முழுக்க காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு தெரிஞ்ச தகவல் உங்களோட ஒரு நாலேஜ் ஷேரிங் தான். நான் யாரையும் அட்வைஸ் பண்ணவோ இல்லை யாருக்கும் நான் கற்றுக் கொடுக்கவோ இல்லைங்க. எனக்கு தெரிஞ்சது நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன், உங்களுக்கு தெரிஞ்சது நான் கற்றுக்கிறேன், இவ்வளோ தாங்க. ஏன்னா ஒரு விவசாயி இன்னொரு விவசாயிக்கு சொல்லித்தராமல் நம்ம யாரும் வாழ்க்கையில் ஒரு மேலே வர முடியாதுங்க. ஏன்னா அன்றைக்கி இருந்த முன்னோர்கள் பார்த்திங்கன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டாங்க. அதனால தான் அந்த விவசாயம் செழிப்பாக இருந்தது. இன்றைக்கி ஒருத்தர் சக்ஸஸ் ஆகிட்டாருன்னா அதை பற்றி தகவல் யார்கிட்டையும் சீக்கிரட்டாக வச்சுக்கிறாங்க, சொல்லித்தர மாட்டேன்றாங்க. அந்த ஒரு தகவல் தாங்க நம்ம பண்ணுறது. இப்போ நான் இந்த விவசாயம் பண்ணும்போது தக்காளி செடி 50 காசு வாங்கிட்டு வந்தேன், சாரதி வெரைட்டி வாங்கிட்டு வந்தேன். நான் எந்த கொம்பும் கழிய வச்சு நான் நடலைங்க. நான் என்ன பண்ணேன், என்னோடய தேக்கந்தோப்பு இருக்குது, அதில் வெட்டி பக்கை கிளைகள்லாம் வெட்டி ஒரு 5 அடி 6 அடியில் ஒரு குச்சி வச்சுருக்கேன். ஒரு கை எவ்வளோ தடிமன் இருக்கோ அந்த அளவில் வச்சுருக்கேன். அந்த குச்சி பக்கத்தில் நட போகிறேன். அந்த செடி வளர அந்த குச்சியோடு சேர்த்து இதுதாங்க நான் நட்டுது. இது நட்டு இப்போ ஒரு 10 நாள் ஆச்சுங்க. இப்போ இதோட பெருசாக இருக்குது செடி. நம்ம தோட்டத்தில் ஒரு 2000 செடி நட்டுருக்கேன் நான் இது. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நார்த் சைடில் உதாரணத்துக்கு முன்னாடி சத்தீஸ்கர், உத்தரப்பிரதேஷ், மத்திய பிரதேஷ் ப்ளஸ் மகாராஷ்டிரா இந்த சைட்லலாம் பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கருக்கு கிட்டத்தட்ட அவங்க 8000 பிளான்ட் போடுறாங்க, 100 டன் எடுக்கிறாங்க. ஒரிஜினலாக பார்த்தா 8000க்கு 20 கிலோ பிடிச்சா கூட 160 டன் வரணும், 1,60,000 கிலோ வரணும். ஆனால் ஒரு செடி 20 கிலோ காய்க்கும், ஒரு செடி 10 கிலோ காய்க்கும், ஒரு செடி 15 கிலோ காய்க்கும், ஒரு செடி 12 கிலோ காய்க்கும்.
அது எல்லாமே ஆவரேஜாக எடுக்கிறாங்க, 100 டன் எடுக்கிறாங்க. அந்த 100 டன் எடுத்து அதுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு ஆவரேஜ் ப்ரைஸ் அவங்க வச்சுக்கிற ஃபிக்ஸ் பண்ணுறது ரூ. 15 ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. ரூ. 50 போகும்போதும் 15 தான் வரும், ரூ. 10 போகும்போதும் 15 தான் வரும். அப்போ அவங்க 15 லட்சங்கிறது கன்ஃபார்ம்டாக சொல்கிறாங்க. இது எப்படி சாத்தியம்னு கேட்டிங்கன்னா, சாத்தியம். எப்படின்னா, 1 ஏக்கர் அவங்க விவசாயம் பண்ணும்போது அதை 3 பிளாட்டாக பிரிக்கிறாங்க. ஒரு உதாரணத்துக்கு வந்து நவம்பர், டிசம்பரில் நீங்கள் பிளான்டேஷன் பண்ணுறீங்கன்னா, ஜனவரி மாதம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 30 சென்ட் நடவு பண்ணுறாங்க. கரெக்டாக ஒரு 20 நாள் கழித்து ஒரு 30 சென்ட் நடவு பண்ணுறாங்க. கரெக்டாக ஒரு 20 நாள் கழித்து 30 சென்ட் நடவு பண்ணுறாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா 3 மாதம், அதாவது 90 நாள் வந்து பார்த்திங்கன்னா காய் வந்து அறுவடைக்கு ஸ்டார்ட் ஆகும். ஆஃப்டர் 90 டேஸ், 90 நாளைக்கு அப்புறம் காய் வந்து நமக்கு அறுவடைக்கு ஸ்டார்ட் ஆகும். அதிலிருந்து 3 மாதம் நமக்கு அறுவடை வரும். அதுவும் நம்ம பராமரிப்பு பொறுத்த எப்படி பண்ணுறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி தான். ஒரு செடியை வந்து நம்ம எந்த நோய் தாக்குதல் இல்லாமல் நம்ம மேலே கொண்டு போயிட்டோம்னா 6 அடி 8 அடி வரைக்கும் காய்ச்சிக்கிட்டே இருக்கும். 3 மாதம் வரைக்கும் ஒரு செடிக்கு 20 கிலோ தாராளமாக பறிக்க முடியும். நான் என் பர்சனலாக அனுபவத்தில் நானே பறிச்சிருக்கேன். அதனால் இந்த வீடியோ நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேங்க. இதுக்கு நடுவில் வந்து பார்த்திங்கன்னா, நம்ம 1 பை 1 நம்ம வந்து அந்த ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம இருக்கிற பிளான்ஸை நம்ம வந்து விலை குறைவு விலை கூட இருக்கும்போது ஏதாவது ஒரு ரூபத்தில் விலை கூடும்போது நமக்கு மாட்டிக்கும். அதனால் நமக்கு நல்ல லாபம் இருக்குது. சில நேரங்கள் நம்ம விவசாயத்தில் நேரம் சரியில்லை, விலை போகலை அப்படின்னா அது யாராலும் நம்ம ஒன்றும் பண்ண முடியாதுங்க. அதனால் முடிஞ்ச அளவில் நம்ம சொல்கிறது எப்போவுமே எல்லா விவசாயத்திலும் நான் சொல்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா, எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம செலவை வந்து குறைச்சி நம்ம லாபத்தை ஈட்ட முடியுமோ அது வந்து நம்ம சிறப்பானதுங்க. ஏன்னா நம்ம குச்சி வச்சு நட்டு அதை கட்டிக்கிட்டால் ரொம்ப சிம்பிள். நம்ம ஒரு ஆள் நம்ம தோட்டத்தில் இருக்கிற ஒரு ஆள் நம்ம பார்த்துக்கலாம். இதே நம்ம வந்து ஸ்ட்ரிங் வச்சு மூங்கில் வச்சு பண்ணோன்னா செலவு கூட, அதை மல்ச்சிங் ஷீட் போட்டால் செலவு கூட, பார் கட்டினா செலவு கூட. நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, என்னோடய காக்கடான் தோட்டம் இருக்குது 30 சென்ட்டு. அந்த 30 சென்ட்டில் வந்து நான் என்ன பண்ணேன், கேப்பில் வந்து நான் வந்து தக்காளி செடி நட்டிருக்கேன். பக்கத்தில் ஒரு குச்சி வச்சு நட்டிருக்கேன். என்னோடய கணிப்பு பிரகாரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது நம்ம செடிகளுக்கு போகிற இந்த ஆட்டு எருவு, மாட்டு எருவு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அப்படியே கிளப்பாக இருக்குது. செடிக்கு பக்கத்தில் எந்த காலையும் அண்டாமல் நம்ம பார்த்துக்கிறேன். ப்ளஸ் நான் வந்து பார்த்திங்கன்னா செடிக்கு வந்து எந்த நோய் தாக்குதல் இல்லாமல் ரொம்ப ஒரு வாரத்துக்கு ஒரு முறை நான் வந்து அதுக்கு என்ன தாக்குதல் இருக்கோ அதுக்கு பார்த்து அதை ரெக்டிஃபை பண்ணிடுறேன். வாரத்தில் 2 முறை ஆட்டு எருவு போடுறேன். ப்ளஸ் அதுக்கு தகுந்த வந்து பார்த்திங்கன்னா அசோஸ்பைரலம் அது மாதிரி சில உயிர் உரங்கள்லாம் கொண்டு வந்து போட்டு செடியை வளர்க்குறேங்க. இங்கே நான் கத்தாரில் 20 செடி வச்சுருக்கேன். எல்லாமே ஆட்டு எருவில், பியூர் ஆட்டு எருவில் தான் வளர்க்குறது. எல்லாமே 5 அடிக்கு மேலே வந்து செடி இருக்குது. சரிங்க, ஒரு செடிக்கு 200 பிஞ்சு இருக்குங்க. ஒரு கிலோ வந்து 10 தக்காளி கிடைக்குமாங்க? 260 பிஞ்சு இருக்குது. ஃபிசிக்கலாக நான் கவுண்ட் பண்ணி பார்த்ததில்ல. எல்லாமே சாத்தியங்க. ஒரு செடி 260 இருக்குது, ஒரு செடி வந்து 200 இருக்குது, ஒரு செடி 180 இருக்குது. ஆவரேஜாக இப்போ எடுத்துக்கிட்டால் 20 கிலோ. 20 கிலோ வேண்டாங்க, 2000 செடி நான் நட்டுருக்குங்களா? ஒரு 8000 செடி இருக்குது வச்சுங்க, ஒரு ஏக்கருக்கு 8000 செடியில் 10 கிலோ கிடைக்கட்டுமே, 80 டன். நமக்கு வந்து 80 டனுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரூ. 20 கிலோ போனால் விட 16 லட்சம், 15 கிலோ போனால் விட 13 லட்சம். நமக்கு செலவு மேக்ஸிமம் குறைச்சி நம்ம ஃபிசிக்கலாக உழைக்க ரெடியாக இருக்கணும். நம்ம பிளான்ட்டை எப்படி வளர்த்து எப்படி காய்ப்புக்கு கொண்டு வரணுன்றது நம்ம முதல்ல அது தெரிஞ்சு இருக்கணும். நம்ம அந்த பழைய மெத்தடில் நம்ம போயிட்டு நட்டுட்டு வீட்டில் உட்காந்து நம்ம வரும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் இருந்தால் வரதுக்கான வாய்ப்பு இல்லை. நான் இந்த மாதிரி சொல்கிறேன்னு யாரும் தப்பாக எடுத்துக்காதீங்க. ஏன்னா கமெண்ட்ஸில் வந்து நண்பர்கள் வந்து அப்படி போடும்போது பார்த்திங்கன்னா அது எந்த புரிதலில் போகிறாங்கன்னு தெரியலைங்க. சரி, மேலும் நான் வந்து இந்த தக்காளிக்கு என்னென்ன பண்ணலான்னு சொல்லிட்டு நான் வந்து செயற்கை முறையில் வந்து நான் லிஸ்ட்டு போட்டிருக்கேன். நண்பர்கள் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ ஸோ மச்ங்க. நன்றி, வாழ்க வளமுடன். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு மை சேனலுங்க.